So good evening students, today we will see the current affairs analysis dated from 13th to 15th. First article related to the why innovation matters for India. Innovation எதனால important அப்படின்றது. The author talks about why India need innovation and R&D and patent rights. ஏன் பண்ணணும் அப்படின்றது. So we are having a huge demographic dividend, huge population is there, so we need to create more manufacturing. 15 to 59 age group ரொம்ப அதிகமாக இருக்காங்க. So R&D in innovation, that is industries like defense, அப்புறம் productivity, இது எல்லாமே அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். ரிசர்ச் நம்ம பண்ணும்போது இன்றைக்கி நம்ம டிஃபென்ஸ் பொருட்கள் எல்லாம் வெளியில் வாங்கிட்டு இருக்கோம், அது கம்மியாகும். ஸோ டெக்னாலஜிக்கலாக குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸில் வி ஹாவ் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் 39th பிளேஸில் இருக்கும் 138 கண்ட்ரீஸில், 180 கண்ட்ரீஸில் 138 நம்பர்லேருந்து வி மூவ் 80லேருந்து வி மூவ் டு 39. 138 கண்ட்ரீஸில் வி ஆர் இன் 39th ரேங்க். 80 பக்கத்தில் இருந்து நம்ம 2014 we are 80க்கு மேலே இருந்தோம். we move towards 39 now. Top performers in growth, நம்ம இன்னைக்கு growth லெவலில் அதிகமாக இருக்கும். targeting strong government commitment to manufacturing and services also, research development இதுக்கு எல்லாமே. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எடுத்துன்னா R&D டெவலப்மெண்ட் ஃபண்ட் இருக்குது. கார்பஸ் தட் இஸ் டீப் டெக் அப்படின்ற ஒரு ஃபண்ட் இருக்குது. தட் இஸ் அப்புறம் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி ஹை இன் இந்தியா. வி ஹேவிங் அட்டல் இனோவேஷன் மிஷன் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கேருந்து அட்டல் டிங்கரிங் லேப் மூலமாக அவங்கள வந்து இக்னைட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் கொண்டு வருது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அண்ட் வி ஹேவிங் ஸ்டார்ட் அப் ஸ்கீம். ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியா, தட் இஸ் வி ஹேவிங் லோ R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம பண்ணுறோம், ஆனால் வெரி லெஸ். தட் இஸ் 0.6% இருந்து 0.65% தான் நம்மளோட ஜிடிபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சவுத் கொரியா எடுத்திங்கன்னா 4% ஆஃப் ஜிடிபி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சைனா 2.5%, ஜப்பான் 3%. சவுத் கொரியா 4% they are investing, சைனா 2.5%, ஜப்பான் வந்து ஒன்லி 3%. இவங்களை கம்பேர் பண்ணும்போது வி ஆர் வெரி லெஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேட்டகரி. அது மாதிரி வீக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன். ப்ரைவேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவங்க மோஸ்ட்லி காப்பி தான் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் டூயிங் மோஸ்ட் ரிசர்ச். R&D வந்து அதிகமாக பண்ணலை. ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸும் சரி, பார்மா இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்குது. பட் தே ஆர் ஆப்டிங் ஃபார் ஜெனரிக் மெடிசன்ஸ். ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம். டொமஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வித் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம இந்தியாவோட பேட்டர்ன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 59,000 1.1 lakh பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம். ஆனால் இது வந்து எத்தனைனோ அப்ளிகேஷனில் வருது அப்படின்னா 4,800 தான் ரியலில் வரக்கூடியது. மற்ற எல்லாமே ரிஜெக்டட் ஆர் நாட் ஒன்லி இன் பேப்பர். ஸோ வீக் யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி லிங்க். நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சிலபஸ், இன்ஜினியரிங் ஆர் எனி ஃபீல்ட், இட் இஸ் நாட் லிங்க்டு டு தி இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. 3 இஷ்யூஸ் இருக்குதுன்னா IPR, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஃப்ராக்மெண்டட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பிரெயின் அண்ட் ட்ரெயின். ஸோ இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போகிறது வேலைகளுக்கு. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி இந்தியாவில். ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக இருக்குது. பட் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அதிகமாக இருக்குது. ஹியூமன் கேபிட்டல் இஸ் வெரி லெஸ். வி ஆர் வெரி லெஸ். அது மாதிரி உமன் எம்ப்ளாய்மெண்ட்டும் ரொம்ப கம்மி. இதெல்லாமே. அப்புறம் பியூரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ், தட் இஸ் பீப்புள் ஆர் நாட் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் இனோவேஷன்ஸ். அந்த பியூரோக்ராட்டிக்கும் நிறைய தடைகள் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வர்றதில் பர்மிஷன் கொடுக்கறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வேர் மென்ஷன் இன் தி article. The next article related to the women participation, women political participation. Display the graph. So you can see political participation அப்படின்றப்போ ஓட்டு பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. இங்கே உமன் வந்து
நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே எம்பிஸ் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம், எத்தனை பேர் செலக்ட் ஆகும். ஸோ 1967 உமன் கான்ட்ரிபியூஷன் 1967 நம்ம உமன்ஸ் ரெப்ரசன்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மென் -10 ரொம்ப கீழே இருக்காங்க. அதுக்கு பிறகு இட் இம்ப்ரூவ்டு 2024 1.6 லெவலில். ஸோ உமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024 எலெக்ஷன் டைம் பீரியடில் இட் இன்க்ரீஸ்ட். த செகண்ட் சார்ட் ஷோஸ் தட் ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன், ஸ்டேட் லெவலில் பெண்களோட பங்களிப்பும் அதுவும் முன்னாடி இருந்ததோடு அதிகமாக இருக்குது ஓட்டிங் பண்ணுறது. அப்புறம் the third graph, not this, next one, it was not there, okay, leave it. So 2024 இதான். So this chart, fifth chart, 78 women MPs வந்து 2019 எலெக்ஷனில் we had 78 MPs ரெஜிஸ்டர் பண்ணது. முன்னே 1952 22 தான் இருக்காங்க, அது இன்க்ரீஸ் டு 78. அதுக்கு பிறகு 2024 எலெக்ஷனில் 74 MPs elected MPs 2020. ஸோ 59 2009 1952 we had only 22 MPs women MPs, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட்ஸ் அ குட் பாசிட்டிவ் நோட். அதுக்கு அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் வந்து எலெக்ஷன் ரேலியில் ஷோ த டேப்லர் காலம். ஸோ எலெக்ஷன் ரேலியில் பங்கேற்கிறது எப்போ இட் வாஸ் டிஸ்பிளேட் ரைட், ஓகே. ஸோ எலெக்ஷன் ரேலிஸில் பெண்கள் பங்களிக்கிறது யூ கேன் சி 9% உமன், 28% ஆண்கள் பங்களிக்கிறாங்க 2009. அதே 2024 எடுத்துன்னா 16% பெண்கள் வந்து பங்களிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் zoom it out, ஓகே. 16%, மென் வந்து 31% பங்களிக்கிறாங்க. பார்ட்டிசிபேஷன் இன் தி ப்ரொசஷன், லேடிஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டேட்டாஸ் எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அட்டென்ட் இன் பொலிட்டிக்கல் ரேலி, பெண்கள் வந்து 62% பெண்கள், 64% மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஆண்களோட பெர்மிஷன் வேணும், நீட் த பெர்மிஷன் ஆஃப் பேட்ரியார்க். ஸோ தட்ஸ் another இஷ்யூ அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வீட்டில் அலோவ் பண்ணாமல் எப்படி போகிறது அப்படின்றதும் கொஸ்டின் மார்க்கில் நம்ம வைக்கலாம் ஃபேமிலி அப்படின்ற ஸ்ட்ரக்சரில். தென் அதுக்கு பிறகு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறவங்க 1957 45 உமன் கேண்டிடேட்ஸ், 2024 we had 800 உமன் கேண்டிடேட்ஸ். ஆனால் இவங்க நிறைய பேர் இன்னைக்கு பங்களிக்கிறாங்க, எலெக்ஷனில் நிற்கிறாங்க, எலெக்ஷனுக்கு பெண் எம்பிக்கள் இல்லை ஸ்டேட் வைஸில் நிறைய பேர் எலெக்ஷனில் பங்களிக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் எலெக்ட் பண்ணப்படுறாங்கன்னா ஒன்லி 9%. 2024 டேட்டாவை எடுத்துக்கிட்டா லோ எலெக்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் ப்ராப்ளம். அப்புறம் லிமிட்டட் பொலிட்டிக்கல், ஷோ தட் மேப், ஓகே. வாட் யூ ஆர் சீயிங் இஸ் இன் திஸ் மேப் சக்ஸஸ் ஆஃப் உமன் கேண்டிடேட் மேலை விட அதிகமாக இருக்குது. இப்போ மேல் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் நிற்கிறாங்க, ஆனால் ஜெயிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ லோக்சபா எலெக்ஷனில் அப்படியே ரிவர்ஸில் வருது. ஸோ ஸ்ட்ரக்சரல், இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ், உமன் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா ஹராஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நைட்டு நேர பிரச்சாரங்கள் இருக்கக்கூடிய சேஃப்டி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே ஒரு ப்ராப்ளமாக சொல்லப்படுது. 52% உமன்ஸ் சேம் பொலிட்டிக்கல் வியூவில் இருக்காங்க. ஸோ 52% இன் இந்தியா. வே ஃபார்வர்டில் அவங்களுக்கான இம்ப்ரூவ், அந்த பேட்ரியார்கல் ஸ்ட்ரக்சரை மாற்றணும். அது மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, அது குறைக்கப்படணும். இண்டிவிஜுவல் பேரியர்ஸ், கல்ச்சரல் நார்ம்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதர் பேரியர்ஸ் வந்து குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி UPSC ரீசன்ட் கைட்லைன்ஸ். ஒரு சின்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஜிபி அப்பாயின்மெண்ட்ஸில். அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி there is a case called, the case is important for you people, Prakash Singh versus Union of India case. So முன்னாடி the case happened in 2006. 1996 the police officer, the DGP who worked in UP as well as Assam, ரெண்டு இடத்துல அவர் டிஜிபியாக இருந்திருக்காரு. அவர் வந்து அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருந்ததுனால நிறைய ப்ராப்ளமை சந்திச்சிருக்காரு. தட்ஸ் வை ஹி ஃபைல்ட் அ கேஸ். த ஸ்டோரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஹியர், த கேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 1996 he filed a case in Supreme Court
ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் அவருக்கு எதிராக சில வேலைகள் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து போலீஸ் ரிஃபார்ம் பண்ணணும், போலீஸ் லைக் அப்பாயின்மெண்ட்ஸில் எல்லாமே ரிஃபார்ம் வரணும் அப்படின்றதுக்காக அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இன் திஸ் ஜட்ஜ்மெண்ட் இப்போ இது எதனால நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கேஸ் இல்லை, தமிழ்நாடு கேஸ் ஸ்டடி. தமிழ்நாட்டில் டிஜிபி வந்து இன்னும் அப்பாயின்ட் பண்ணப்படலை, பெர்மனண்டாக பொறுப்பு டிஜிபி தான் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. கிரியேட் எ பேனல். அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்னா ஒரு பேனல் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் உருவாக்கணும். அந்த பேனல் நீட் டு பிக் எவ்வளோ பேர் இருக்காங்களோ 30 years டிஜிபின்றப்போ அவங்களுக்கு வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க போலீஸ் கான்ஸ்டபிள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏஎஸ்பி அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், அதுக்கு பிறகு டிஎஸ்பி, அதுக்கு பிறகு ஏடிஎஸ்பி, அதுக்கு பிறகு டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அது பிறகு அடிஷ்னல் டிஜிபி, அதுக்கு மேலே தான் டிஜிபி அப்பாயின்மெண்ட். இப்படி பண்ணுவாங்க. இந்த ஹையரார்கி தான். ஸோ மோஸ்ட்லி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா டிஜிபி வேக்கன்ஸ் ஆகும்போது இவங்கள பொறுப்பு டிஜிபியாக போடுவாங்க. மோஸ்ட்லி இந்த கேஸில் நீங்கள் போகும்போது 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் ஃபார் டிஜிபி. அப்போ யூபிஎஸ்சி தான் அந்த லிஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நீட் டு பிக் 30 years யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, சீனியாரிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரோட நேமும் வந்து யூபிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்லப்படுது இந்த பேனல் படி. இப்போ இருக்கக்கூடிய நார்ம்ஸும் இதுதான். இது 2006 வந்த ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு பிறகு they need to prepare a 3 member. The UPSC will prepare short list. இதில் ஒரு 10 பேர் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு 3 பேரை வந்து 3 பர்சன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 3 பர்சன்ஸில் இருந்து இப்போ தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் they need to appoint any person. ஸோ இதில் மோஸ்ட்லி யூபிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ணுறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது கிடையாது. அதனால் அவங்க டிலே பண்ணுறதுக்காக what they will do this process. ஏடிஜிபியாக இருக்கிறவங்கள வந்து டெம்பரரியாக ஆக்டிங் டிஜிபி அப்படின்ற கான்செப்ட் வந்து அப்போ. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் தான் இது. இதில் ஏதாச்சும் ஓவர் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ப்ளஸ் ஆக்டிங் டிஜிபின்ற கான்செப்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு போஸ்டே கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதும் விளக்கமாக சொல்லப்படுது. ஸோ இன் திஸ் ஜட்ஜ்மெண்ட் ஸோ இப்போது ஒரு நியூ கைட்லைன்ஸ் வந்து ஆக்டிங் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்படி ஏதாவது அப்பாயின்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைமை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ புதிய டிஜிபி வந்து அதை கையாள முடியாது அப்படின்ற பட்சத்தில் கோர்ட்டுக்கிட்ட போய் கன்சர்ன் வாங்கணும். அது நார்மல் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கன்சர்ன் வாங்கணும்னு சொல்லப்படும் அந்தந்த ஸ்டேட்ஸ். மற்றபடி ஆக்டிங் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, கோர்ட் ஆர்டர் கொடுத்தா மட்டும் பண்ணலாம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். The next article related to the menstrual leave debate. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கவலை தெரிவிச்சிருக்காங்க. மென்ஸ்ட்ரல் லீவ் கொடுக்கறது பெண்களை இன்னும் வேலைக்கு போகாமல் பண்ணுறதுக்கான ஒரு பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை கிடைக்காம பண்ணுறதுக்கான ஒரு வழிவகை. அப்படி ஈவன் தோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஈக்வாலிட்டி அப்படின்னு நம்ம சொன்னாலுமே பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ட்ராபேக்ஸ் அப்படின்ற சுப்ரீம் கோர்ட் கவலை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. வி வில் see that. ஸோ இந்தியாவில் 1992 ஃபஸ்ட்டு ஸ்டேட் பீகார் அவங்களோட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1992 அரசு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு 2 days மந்த்லி லீவ் பெய்டு லீவ் வந்து கொடுத்தாங்க. கேரளாவில் இப்போ 2023 they allowed menstrual leave இந்த கவர்மெண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு. அது மாதிரி சொமாட்டோ 10 days லீவ் பர் இயர், ஸ்விக்கி அதே மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. why this menstrual leave is important? 15 class 3 so equality. அப்புறம் 42 DPSP. மென்டல் ஹெல்த்தா? Just and humane condition in workplace. Then right to live with dignity, life with dignity, live a life. Article 21. Life and personal liberty, life with dignified life.
அப்படின்றது. ஸோ இது வந்து எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போது ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங், பெண்களுக்கு வந்து இந்த டபோ வச்சு வேலைக்கு நிறைய பேர் போகாமல் இருப்பாங்க, வேலைக்கு விடாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டபு வந்து இதில் ரிமூவ் ஆகுது. ஸ்டீரியோ டைப் ப்ரொடக்ஷன் ரிட்டன்ஷனில் பெண்கள் வராங்க. ஐஎம்எஃப் முன்னாடியே சொல்லியிருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இஃப் தே கம் இன் தி ஒர்க் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் வந்தாங்க அப்படின்னா 27% நம்மளோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. ஓகே, ஸோ மிட்டிகேட்ஸ் தி ப்ரெசன்டினிசம், தட் இஸ் மென்டலி ஆப்சன்ஸ். அவங்க வந்து பெண்கள் வேலைக்கு வருவாங்க, பட் அவங்க வந்து அந்த மென்ஸ்ட்ரல் அந்த பெயின்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் பண்ண மாட்டாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. இட் ரெடியூசிங் தி ட்ராப் அவுட் ஃப்ரம் த ஸ்கூல். இப்படி லீவ் கொடுக்கறதுனால இப்போ ஸ்கூல் படிக்கிறக்கூடிய பெண்களுக்கும் கொடுக்கலாம், காலேஜில் இந்த மாதிரிலாம் சில இடங்களில் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது ட்ராப் அவுட் வந்து கம்மியாகும். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்களே பிரச்சனையாக மாறும். ஏன்னா ப்ரெக்னென்சி இருந்துச்சுனாலே எம்ப்ளாய்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய புதுசாக கல்யாணமானவங்களுக்கெல்லாம் அது காரணம் என்னென்னா, அவங்க ப்ரெக்னென்ட் லீவ் எடுப்பாங்க, வித் சேலரி, பாதி சேலரி கொடுக்கணும், லைக் வித் லீவ். ஸோ அது வந்து அவங்களுக்கு கம்பெனிக்கு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்குது. அதனால் ப்ரெக்னென்சி, நியூலி மேரீட் கப்பிளுக்கெல்லாம் பெண்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இப்போ இதுவும் கொடுத்தாச்சு அப்படின்னா பெண்களை கம்பெனியில் 2 நாள் லீவ் கொடுக்கறது யோசிப்பாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள எடுக்க மாட்டாங்க, பெண் எம்ப்ளாயீஸை குறைப்பாங்க. நோ உமன் எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் இன்ஃபார்மல் செக்டர், பெண்களுக்கு வேலை கொடுக்கலன்னா அவங்க வேறு எங்கே தான் போக முடியும், இன்ஃபார்மல் செக்டர்ஸில் போய் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. அப்புறம் வைடர் ஜெண்டர் கேப் அதிகமாகும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசினாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது. இப்போ கவர்மெண்ட் நீட் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். அவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு பாலிசி மேக் பண்ணால் இதுக்கு இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்றதான் இங்கே சொல்லப்படுது. தென் ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ், இட் டாக்ஸ் அபவுட் எக்கனாமிக் ஸ்டெபிலேஷன் ஃபண்ட் இஸ் அ ஃபண்ட். பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த பட்ஜெட்டோட டிஸ்கஷன் நடக்கும்போது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கேட்டிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். அது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி லைக் நம்ம குளோபல் ஷாக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இப்போ பெட்ரோல் நம்ம அதிகமான ரேட்டுக்கு வாங்கணும், க்ரூட் ஆயில் எக்ஸெட்ரா, எல்பிஜி. இப்போ இந்த ஷாக்ஸை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்றத டிமாண்ட் பண்ணி. ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பன் ஸ்டில். அதுக்காக தான் இந்த பர்பஸ். ஸோ இது நான் சொல்லணும்னு கிடையாது, நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ப்ரெஷர், ஸோ சிபிஐ, இன்ஃப்ளேஷன். இப்போது குளோபலில் இஸ்ரேல் ஈரான் இஷ்யூ, இல்லைன்னா இஸ்ரேல் யூஎஸ் ஆப்போசிட் சைடில் ஈரான், இந்த இஷ்யூனால குளோபல் ப்ரைஸ் ரைஸ் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரொம்ப நாளாக அதிகமாகாமல் இருந்துச்சு. தட்ஸ் a 10-month ஹை. 10 month இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது, சிபிஐ இன்ஃப்ளேஷன். அப்படின்றப்போ 3% வந்திருக்கு. இது இட்ஸ் நார்மல், பட் முன்னாடி இருந்த ரொம்ப 10 மாதமாக ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ சிபிஐ இட்ஸ் அ நியூ டேட்டா. சிபிஐயோட பேசியர் அதானே யோசித்தேன். 23-24. ஓகே, ஸோ சிபிஐ பேஸ் எஃபெக்ட்னால அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்படுது. பேஸ் எஃபெக்ட்னால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன். முன்னாடி பேஸ் இயர் இஸ் 2012, now it is 24. 2024 is a base year. அப்புறம் பேஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கேன். பேஸ் எஃபெக்ட்னா என்னது? ப்ரீவியஸ் இயர் இண்டெக்ஸ். ஸோ ப்ரைஸ் இண்டெக்ஸ் இப்போ ஜான் மந்த்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஃபெப் மந்த்துக்கு எடுக்கிறாங்கன்னா, ஃபெப்போட கரண்ட் ப்ரைஸ் இயர், கரண்ட் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கரண்ட் இயரில் பொருட்களோட ரேட் மைனஸ் ஃபெப்போட ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஃபெப்போட ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்டூ 100. ஸோ திஸ் அ ஃபார்முலா. கரண்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றப்போ 2026, 2025. அதே மாதிரி பேஸ் எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் we can take Jan month of 2025, that is current price index எடுக்கிறோம், மைனஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் Jan 2025, சாரி 2026
2024 previous year divided by previous year Jan 2024 into 100. இப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ணும்போது we need to put some data. இப்போ எக்ஸாம்பிள் 2016ல ஃபெப்போட ப்ரைஸ் 2025ல ஃபெப்போட ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 110ன்னு வச்சுக்கோங்க, இது 120. அப்போது 110 into 100. ஸோ இதோட வேல்யூ இஸ் லைக் 9.09. அதே இதுக்கு நான் போடுறேன் பாருங்க, 190 this is 180 divided by 180 is equal to 5.5%. ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் வந்து 10 தான். இங்கே 10 தான் டிஃபரன்ஸ் வருது, இங்கே 10 தான் டிஃபரன்ஸ் வருது. ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து டிஃபர் ஆகுது பிகாஸ் த ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இஸ் ஹையர். அப்படின்றப்போ போன வருஷம் அதே டைமில் இப்போ ஃபெப் மந்த் நம்ம எடுக்கும்போது போன வருஷம் 110 இருந்துச்சுன்னா இது 120 கரண்ட் இயர். அப்போ இதோட எஃபெக்ட்னால வி ஆர் கெட்டிங் தி இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை. பேஸ் எஃபெக்டில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக காமிக்கும். ஸோ பேஸ் எஃபெக்ட்டும் நம்ம பார்க்கணும், நம்ம கரண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து ஸோ இது பேஸ் எஃபெக்ட்னால இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட்டு சிபிஐயோட சேஞ்சஸ். கரண்ட்லி வாட் ஆர் த சேஞ்சஸ் தே மேட்? 2012 இருந்து 2024க்கு மாற்றினாங்க. 12 டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. முன்னாடி கிட்டத்தட்ட 8 இது இருந்துச்சு, இப்போ 12 ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேட் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் வாஸ் ரெடியூஸ்ட். டொபாக்கோ, பேன் எல்லாமே வந்து லைக் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் கிளாத்திங் எக்ஸெட்ரா கூட்ஸ் வந்து 259 308 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சர்வீசஸ் ஆல்சோ 40 50. அது மாதிரி ரிமூவபிள் இல்லை, அதில் இருந்து ஆல்ரெடி இருந்த ரிமூவ்டு விசிஆர் இதெல்லாம் கேட்கலாம் சில வேலை கொஸ்டின்ஸில் ப்ரிலிம்ஸில். விசிஆர், விசிடி, டிவிடி, ஹையரிங் சார்ஜஸ், ரேடியோ, டேப் ரெக்கார்டர், அப்புறம் சிடி, டிவிடி இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வாட்டி சர்வே எடுக்கும்போது ரூரல் ஹவுசிங் சர்வே எடுக்கிறாங்க. ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் இது பண்ணுறாங்க. அப்புறம் பென் டிரைவ், டைரி, எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ப்ராடக்டை பொறுத்தவரைக்கும். ஆல்டர்னேட் இ-காம், சொமேட்டோ, ஸ்விக்கி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், ஃபியூவல் ப்ரைஸஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இனிமேல் வரக்கூடிய டேட்டா வந்து நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், தோரியம் அண்ட் இந்தியா 100 ஜிகாவாட்டுக்கான நியூக்ளியர் பவர் பை 2070. தென் we can go by 2070ல we need to go by 1 gigawatt of nuclear power. So nuclear power we having 3 stages. இப்போ என்ன நியூஸ்ன்ற சொல்கிறேன், 3 stages. That is first stage is pressurized heavy water reactor, second வந்து faster breeder reactor, third வந்து thorium based இல்லைன்னா advanced heavy water reactor. advanced thorium based reactor third stage பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் U235 பயன்படுத்துகிறாங்க. இதில் 5% தான் உங்களுக்கு U235 இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 97 3 to 5 97% என்ன இருக்கும்னா U238 இருக்கும். இதோட கலவையை தான் வைப்பாங்க. இங்கே வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சது பிறகு this will be break down ஆகும் and you will get energy. இதில் நீங்கள் ஸ்பெண்ட் ஃபியூவலில் இது வந்து சிலது U239 மாறும் பிகாஸ் ஆஃப் நியூட்ரான் அடிஷன். சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல. 239 தட் இஸ் ப்ளூட்டோனியமாக மாறும், ப்ளஸ் 238 இருக்கும். இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பயன்படுத்துவாங்க. அண்ட் தோரியம் வில் பி ஆடட். தோரியம் U232 இங்கே ஃபாஸ்டர் நியூட்ரான், இங்கே ஸ்லோவர் நியூட்ரான்ஸ், அப்புறம் இங்கே மாடரேட்டர் இருக்கும், கூலன் இருக்கும். அதெல்லாம் நான் கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். மற்றபடி for watching online you have doubt you can tell, I will explain in the next class. So U238 the thorium வந்து fissile material கிடையாது, அதை you need to transmutate. So U232 மாறும். எப்படி மாறும் அப்படின்னா by faster neutrons வச்சு உடைக்கிறது, ப்ளஸ் இதை வைப்பாங்க 239 and 238. So it will create energy create பண்ணும். இதை தான் அடுத்த சோர்ஸுக்கு U232 plus this U232 plus U239 இதில் இருந்து
இதை உடைக்கிறதுக்கான ப்ராசஸை பண்ணுறதுக்கு தான் அதை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது we will get, ஸோ இது 300 மெகாவாட்டுக்கான எனர்ஜியை கிரியேட் பண்ணும். இது 500 மெகாவாட், இது இப்போதைக்கு 700 மெகாவாட்டுக்கான எனர்ஜி. ஒரு அணுவிலை வந்து தயாரிக்கக்கூடியது. 500 மெகாவாட் இது ஃபாஸ்டர் பீடர் ரியாக்டர். இது கல்பாக்கம் கூடங்குளத்தில் இருக்க ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர். அட்வான்ஸ்ட் வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரல, பட் we are doing research. ஸோ இதுதான் நம்மளோட 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராம். இதுக்கு நம்ம தோரியம் வந்து நமக்கு ஏன் இதுக்கு மாறிட்டு இருக்கோம் அப்படின்னா, தோரியம் வந்து இட் இஸ் அவைலபிள் இன் தி பீச் சாண்ட்ஸ் ஆஃப் மோனோசைட் சாண்ட், நேச்சுரலி அவைலபிள். யுரேனியம் வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து எடுக்கணும். இந்தியாவில் கொஞ்சம் பிளேசஸில், ஜாதுகுடா சில பிளேசஸில், மேகாலயா பிளேசஸில் மட்டும்தான், ஆந்திர பிரதேஷ் சில ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வி நீட் டு பிரிங் அவுட் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், சாரி அதர் கண்ட்ரீஸ். நம்ம இப்போ கனடா கூட டீல் போட்டோம், இதுக்காக தான். இப்போ U239 அப்புறம் மோனோசைட் சாண்ட், U238 தோரியம் 232 தான் கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ்லேயே நம்ம இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தோரியம்ஸை வந்து பயன்படுத்த முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் ஹை அசே லோ என்ரிச் யுரேனியம். நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடியது லோ என்ரிச் யுரேனியம். லோ என்ரிச் யுரேனியம்னா 5%குள்ளே தான் என்ரிச்மெண்ட் பண்ணுவாங்க. 20% மேலே பண்ணியாச்சுன்னா இட் இஸ் யூஸபிள் ஃபார் கிரியேட்டிங் அட்டாமிக் பாம். நம்ம இப்போ பண்ணக்கூடியது இதில் ஹை அசே லோ என்ரிச் யுரேனியம் அப்படின்னா 5லேருந்து 20% இதை யூஸ் பண்ணுறது நார்மல் U235 ப்ளஸ் இதுக்கு கூட தோரியம் வைக்கிறது U232. இது வந்து U232 கன்வெர்ட் ஆகும். இதனால என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 50 ஜிகாவாட்டுக்கான பவர் ஜென்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. இது இன்னும் பேப்பரில் தான் இருக்குது, இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனில். சயின்டிஸ்ட் வந்து இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா இது மெயினாக நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்டரில் இப்படி பண்ணியாச்சு அப்படின்னா தேர் இஸ் அ ராட், கண்ட்ரோல் ராடுன்னு நம்ம ஒன்று படித்தோம். எக்ஸ்ட்ரா இங்கே ஒவ்வொரு வாட்டியும் U235 வந்து பம்பார்டிங் பண்ணப்படும் போது தேர் வில் பி அ ரிலீஸ் ஆஃப் பேரியம், கிரிப்டான், அப்புறம் 3 நியூட்ரான்ஸ். எக்ஸ்ட்ரா நியூட்ரான், இந்த நியூட்ரான் திருப்பியும் போய் இடிக்கும். ஃபாஸ்டர் நியூட்ரான், ஸ்லோவர் நியூட்ரான்ஸ் தான் மாடரேட்டர் பயன்படுத்துகிறோம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்ட்ரா அது கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் நடந்துட்டு, அந்த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது we are using controlled rods. we are using controlled rods. இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த நியூட்ரான் எக்ஸ்ட்ரா வரதை நம்ம எடுக்க முடியும். அப்சர்வ் பண்ணுறது கேட்மியம் அண்ட் போரான் அஸ் அ கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோல் ராட் வந்து இதனால செயலிழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸை we need to ரீடிசைன் பண்ணணும். இட்ஸ் அ ரிஸ்கி, காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லப்படுது. இதை யூஸ் பண்ணுற இட்ஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இதை வைக்கும்போது you will get the U232 for this third stage. அப்போ அது யூஸபிள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். இதுதான் ஆர்டிக்கிளில் நியூஸில் வந்தது. மற்றது எல்லாமே நான் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். You can study by your own. So that's about the article. Now we will move on to the MCQs. So question number 1, the joint military exercise Lamete 2026 recently in news is conducted by between which of the following countries? Options are A Bhutan, B France, Russia, Seychelles. India கூட எந்த country அது conduct பண்ணாங்க அப்படின்றது. Question number 2, Anavaran portal. So statement number 1, it provides information related to deforestation to Forest Survey of India. Statement number 2, it uses Sentinel-2 satellite images as input data. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, Mauritius has been source of FDA in India. Mauritius has been the largest source of FDA into the India in the last 2 decades. Statement number 2, Singapore is among the top 2 sources of FDA inflows into India. China is the third largest source of FDA into India. That is third statement. Fourth statement, countries such as US and the Netherlands are among the major sources of FDA in India. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only, B, 1, 2 and 4 only, C, 2 and 3 only, D, all of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is A. Question number 3 answer is C. Question number that's all. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.